இந்த வாரம் மலைகளின் அரசி ஊட்டிக்கு போகலான்னு பிளான் பண்ணி நைட்டு வண்டி எடுத்தோம். காலையில் 6 மணி போல் மேட்டுப்பாளையம் க்ராஸ் பண்ணி ஊட்டி மலையை ஏற ஆரம்பிச்சிட்டோம். மே மாதம் ஆகுது, ஆனால் வெதர் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அது இல்லாமல் மழை வேறு பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு, ரொம்ப குளிர் இருந்துச்சு. போகிற வழியில் நல்ல இயற்கை காட்சிகள் இருந்துச்சு. ஒரு வழியாக நாங்கள் தங்க வேண்டிய ரெசார்ட் வந்தாச்சு. இது ஹைலேண்ட் ஹோட்டல்ஸ் அண்ட் ரெசார்ட்ஸ். இது கோத்தகிரி ரோட்டில் இருக்குது. ஊட்டி உள்ளே வராமல் கோத்தகிரி ரூட்டில் வந்தால் ஈஸியாக இதை ரீச் பண்ண முடியும். நாங்கள் 3 நாள் ட்ரிப் பிளான் பண்ணோம். அதே போல் இங்கே ரூம்ஸ் 2 டைப்பாக இருந்துச்சு, வில்லா டைப் அண்ட் ஆர்டினரி ரூம்ஸ். நாங்கள் வில்லா டைப்பான ரூமை செலக்ட் பண்ணோம். இது ரொம்ப காஸ்ட்லி. ரூம் முழுக்க வுட் ஒர்க் பண்ணி ரொம்ப கிராண்டாக பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஹைலைட்டே ரிமோட் ஆப்ரேட்டட் ஸ்கை ரூஃப் தான். வெளிச்சம் வேணான்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கிட்ஸ் இருந்தால் அவங்களுக்கு தனியாக பெட்ஸ் கொடுத்துருக்காங்க. பெட்ரூம்லேருந்தும் சரி ஹால்லேருந்தும் சரி பால்கனிக்கு தனி ஆக்சஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல அழகான ஃபாரஸ்ட் வியூ கிடைக்குது. சூடாக ஒரு காஃபியை வச்சுக்கிட்டு இங்கே உக்காந்திங்கன்னா இயற்கையோட மியூசிக் அழகாக கேட்கும். Guess what? The time is 1:30 p.m. இப்போ எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க. ஹார்ட்லி அரை நாள் தான் மீதி இருந்ததுனால நாங்கள் தங்கியிருந்த ரெசார்ட் பக்கத்துலேயே தொட்டபெட்டா இருந்ததுனால தொட்டபெட்டா போய் பார்க்கலான்னு கிளம்பினோம். இப்போ தொட்டபெட்டாவில் ஊருப்பட்ட டூரிஸ்ட் கூட்டம் இருந்துச்சு. எங்கே திரும்பினாலும் வெறும் மனித தலைகளாக தான் இருந்துச்சு. அது தவிர என்ன தான் மத்தியான நேரமாக இருந்தாலும் ஃபுல்லாக மூடு பண்ணியாக இருந்துச்சு. ஸோ அதனால் எந்த வியூ பாயிண்ட்ஸ்லேயும் ஒன்றும் பெருசாக தெரியல. போயிட்டு சில ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அடுத்த ஸ்பாட்டுக்கு நான் வந்தோம்.
அடுத்ததாக பக்கத்திலே இருந்த பெஞ்ச்மார்க் டீ ஃபேக்ட்ரி அண்ட் சாக்லேட் ஃபேக்ட்ரி, ஸோ ரெண்டுத்தையும் போய் சுற்றி பார்க்கலான்ட்டு கிளம்புனோம். டீ ஃபேக்ட்ரி சாக்லேட் ஃபேக்ட்ரி டூரை முடிச்சுட்டு நாங்கள் திருப்பி ரெசார்ட்டுக்கு வந்துட்டோம். இப்போ இங்கே கீழே கொஞ்சம் ப்ளே ஏரியா மாதிரி இருந்துச்சு. அங்கே சின்னவங்க பெரியவங்க எல்லோரும் விளாண்டுட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே டீ கடை போட்டிருக்காங்களாம். அங்கே அன்லிமிட்டெட் டீ, பிஸ்கெட்ஸ் இது மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே போயிட்டு என்னன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா குக்கும்பர் ஜூஸ் அப்புறம் பிஸ்கெட்ஸ் இதெல்லாம் வச்சுருக்காங்க. நம்ம என்ன டீ கேட்குறோமோ அதை போட்டு கொடுக்குறாங்க. ஆனால் இந்த குளிரில் எதுக்கு குக்கும்பர்லாம் வச்சுருக்கான்னு தெரில. நாளைக்கு அதாவது டே 2 இந்த ரெசார்ட்டோட வாக் த்ரூ காட்டுறேன். அதாவது அடுத்த நாள் கொஞ்சம் கிளைமேட் ஒரு 1 ஹவருக்கு நல்ல வெயில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் இதே மாதிரி ஆயிடுச்சு. நாளைக்கு பார்ப்போம்.